நல்லா கவனிங்க. வந்து ரிவீல்டு வில்ல படிக்கலன்னா டைனமிக் வில் ஆஃப் காடை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. We'll live far away from the dynamic will. What is the revealed will? What is the dynamic will? Revealed will என்ன, டைனமிக் will இல்ல. ரிவீல்டு willனா வெளிப்படுத்தப்பட்ட சித்தம். வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நோக்கங்கள் என்ன, இதுதான் வெளிப்படுத்தப்பட்ட சித்தம். இதை ஒருவன் நன்றாக முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே அவரு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே நான் எங்க போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், இப்படி சித்தம் என்ன அப்படின்னு சொல்லிருக்கலாம், கேட்டிருக்கலாம். சீரியாவுக்கு போக சொல்றீங்களா, தமஸ்குல இருக்க சொல்றீங்களா, எருசலேமுக்கு போகணுமா, இல்ல கிரேக்கத்தை போகணுமா, ஏசியாவுக்கு போகணுமா, சொல்லுங்க ஆண்டவரே, அடுத்த நாளே கிளம்பிடுறேன், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துனே போல 3 வருஷம் அரேபியால போய் படிச்சாரு. ஏன் படிச்சாரு? First he wanted to know the revealed will of God. தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய நோக்கங்கள், கிறிஸ்துவுக்குள் நம்மை பற்றினது என்ன, இது எல்லாருக்கும் காமன். அது ஒரே லைன்ல சொன்னா, நாம் தேவ புத்திரர்களாக வேண்டும் என்பதே அந்த நோக்கமா இருக்கிறது. தேவ குமாரர்களாய் நாம் ஜொலிக்க வேண்டும், நாம் செயல்பட வேண்டும் என்பதே அந்த நோக்கமா இருக்கிறது. சோ இந்த திட்டத்தை முதலாக அறிந்து விட்டோமா, இது ரிவீல்டு வில். இதுக்கப்புறம் வரதான் டைனமிக் வில். டைனமிக் வில்னா என்ன, நான் இந்த ஊருக்கு போகணுமா, அந்த ஊருக்கு போகணுமா, நான் இந்த ஜாப்ல இருக்கணுமா, அந்த ஜாப்ல இருக்கணுமா, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுமா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுமா, என் பையனை இங்க படிக்க வைக்கணுமா, அங்க படிக்க வைக்கணுமா, இதெல்லாம் டைனமிக் வில்.